வழிநடத்துதல் ஆசீர்வாதமாக இருந்தது. மோசேயை தொடர்ந்து தலைமைத்துவம் வகிப்பதற்காக தேவன் தேடின மனிதன் யோசுவா. யோசுவாவிடத்தில் அநேக நல்ல குணங்கள் காணப்பட்டது. என்ன என்று சொன்னால், மோசேயின் நாட்களிலேயே மோசேக்கு பணிவாய் கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனாக இருந்தார். கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்திருந்தார். விசுவாசம், அர்ப்பணிப்பு, தலைமைத்துவ பண்புகள் இவைகளெல்லாம் இவரிடத்தில் காணப்பட்டது. ஜனங்களுக்கு நல்ல அறிவுரை கூறி கர்த்தருடைய வழியை விட்டு விலகாமல் வழிநடத்தின ஒரு மனிதன். இவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் காணப்பட்டன. வேவு பார்ப்பதற்கு மோசே அனுப்பின 12 பேரை அனுப்பினதில் 2 பேர் நற்செய்தியை கொண்டு வந்ததில் ஒருவர் இவர். யோசுவாவிடத்திலே காணப்பட்ட பணிவான பண்புகளை கர்த்தர் கவனித்து மோசேக்கு பின் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்வதற்கு, கானானை பங்கிடுவதற்கும் யோசுவாவை தேவன் அழைத்தார். யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறேன். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவுடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யோசுவாவிடத்திலே அநேக தன்மைகள் இருந்தது. இந்த பண்புகள் யோசுவாவை தேவன் அழைப்பதற்கு காரணமாயிற்று. இந்த வசனம் எங்கே இருக்கிறது என்றால், எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. யோசுவாவை அபிஷேகம் பண்ணும்படிக்கு மோசே இடத்துல எலியாசருக்கு கொண்டு சென்று அபிஷேகம் பண்ணி தலைமைத்துவ பண்பை கொடுத்தது. இவரை குறித்து நாம் தியானிக்கும் போது ஆழமான தியானம் பண்ணுகிறவர், கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிறவர், தேவ பிரசன்னத்திலே நேரம் செலவிடுகிறவர், ஆசரிப்பு கூடாரத்தில் அதிக நேரம் செலவிடுகிறவர், அதிலும் மோசே இல்லாத நேரத்திலும் அதிலே ஒரு குறைவு ஏற்படாதபடிக்கு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் அதன் வாசற்படியிலே தாழ்ந்து பணிவாய் தேவனை சேவித்தவர். இந்த பொறுப்பை தேவன் யோசுவாவுக்கு கொடுத்தார். இவர் இயேசுவுக்கு அடுத்த இவருடைய பேரின் பொருள் யெகோவா சேவ், ரட்சிக்கிறவர், இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்ற பொருளையுடைய பெயரை உடையவர். இவருடைய கீழ்ப்பழுதலை குறித்து பார்க்கும்போது மோசே கர்த்தர் தனக்கு சொன்னதையும் மோசேயின் மூலமாய் கர்த்தர் இவருக்கு சொன்னதையும் அறிவித்த போது ஒன்றும் விடாமல் கீழ்ப்படிந்தவர். இறுதியான நாட்களிலேயும் கில்காலிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியவர்களுக்கும் எதுவும் விடுபடாமல் நிறைவேற்றினவர். இவரிடத்திலே தேவனிடத்திலே அசையாத நம்பிக்கை காணப்பட்டது. யோசுவா 1:9 சொல்லப்படுகிறது, பலங்கொண்டு திடமனதாயிரு, பயப்படாதே, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று தைரியப்படுத்தினதுனால தேவனுடைய கிருபை அவரோடு கூட இருந்தது. தைரியமுள்ள தலைமைத்துவ பண்புகள் இவரிடத்திலே காணப்பட்டது. கானானை சுதந்தரிக்கிற விஷயத்திலே
மோசேக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்ச பேர் அல்ல, 6 லட்சம் ஆண்களுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தாலும் எந்த குறைவுமின்றி அவர்களை சரியான வழியிலே நடத்தி யோர்தானை கடப்பதற்கு உரிய வழிகளை ஏற்படுத்தி ஜனங்களுக்கு போதிக்க வேண்டிய வழிகளை எல்லாம் போதித்து யோசுவா 3ஆம் அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்ற வழிமுறைகள். யோர்தானை கடந்தார்கள், எரிகோவை சந்தித்தார்கள். எரிகோ பெரிய பட்டணம், பெரிய மதில் சூழ்ந்த பட்டணம். அதை ஜெயிப்பதற்கு தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுத்தார். தேவன் சொன்னவைகளுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்தார். இன்னும் இவரிடத்தில் காணப்பட்ட குணம் தாழ்மையாய் சார்ந்து கொள்ளுகிற அனுபவம், கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற அனுபவம், மோசேயை சார்ந்து கொண்டு வாழ்ந்த அனுபவம். யாத்திராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் யாத்திராகமம் 17:10 வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது, யாத்திராகமம் 17:10 வாசிக்கிறேன். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணின. மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். இந்த நிலையில் அங்கு ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தம் நடப்பிக்க மோசேயும் ஆரோனும் மலையின் மேல் ஏறும்போது யோசுவா அதை சார்ந்து நின்று நம்பிக்கையோடு அந்த யுத்தத்திலே செயல்பட்டதை இந்த வசனங்களிலே சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இவருடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், தேவனால் எல்லாம் ஆகும். இந்த வேவுக்காரர்கள் திரும்பி வந்து 2 பேர் உறுதியாய் சொல்லுகிறார்கள், நம்முடைய தேவன் இதை கைகூடி வர பண்ணுவார், கானான் தேசத்திலே கொண்டு சேர்ப்பார் என்று உறுதியாய் சொல்லும்போது, அனுப்பப்பட்ட மற்ற 10 பேரும் அதை அவர்கள் வந்து சொன்ன செய்திகளினாலே கொந்தளித்ததான பல கூட்டத்தாரும் எதிர்த்து நின்ற நிலையிலும் தைரியமாக கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார் என்ற உறுதி. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் எதிராக வந்து நம்ம சொல்கிறது உண்மையாக இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தாலும், ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற சூழ்நிலைமைகள் காண முடியாமல் திகைக்கிறோம். ஆனால் கர்த்தர் தான் நம்மை வழி நடத்துகிறார் என்றால் தைரியமாக அதில் நிற்க வேண்டும். அதுதான் யோசுவா அதில் செய்ததை நாம் கவனிக்கிறோம். யோசுவாவும் காலேபும் நின்றார்கள். அவர்கள் தைரியமாய் நின்றதுனாலே கர்த்தர் தண்டிக்க வேண்டியவர்களை தண்டித்தார். வழிநடத்த வேண்டிய பிரகாரமாக தேவன் அவர்களை வழிநடத்துவதற்கு ஏதுவானது. இன்னும் இவருடைய குணம் தாழ்மையான அர்ப்பணிப்பு, எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு அர்ப்பணிப்பு. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கும் போது, மோசே கொடுத்த அறிவுரை, தேவன் கொடுத்த அறிவுரை அனைத்தையும் இவர் பணிவாய் கீழ்ப்படிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் இவருடைய பொறுமை, என்ன பொறுமை என்று சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்திலே அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் தேவ பிரசன்னத்தில் இருந்தவர். அதுபோல இவர்கள் அமலேக்கியரை மடங்கடிக்க மோசேயின் நாட்களிலே யுத்தம் பண்ணும் நேரத்திலே மோசேயின் கை தளரும் போது ஆரோனும் ஊரும் அவர்களுடைய கையை தாங்கும் போது இவர்களோடு ஒத்துழைத்து நின்ற தேவ மனிதன். ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லும்போது பரிசுத்த தேவனுடைய பரிசுத்தம் விளங்கும் ஸ்தலம். அந்த இடத்திலே அதை விட்டு விலகாதிருக்கிற ஒரு மனிதன். அதில் மோசே இல்லைனாலும் அது குறைவாக இராதபடிக்கு அந்த இடத்தை நிரப்பின ஒரு தேவ மனிதன். தேவ பிரசன்னம் அங்கே இருக்கிறது என்றாலும் அங்கே செய்யப்பட வேண்டிய காரியங்களிலே பொறுப்பாய் நின்ற தேவ மனிதன். தேவ ஜனங்களை சரியாக வழிநடத்தி அவர்களிடத்திலே அறிவித்தார்.
கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், வேற தெய்வங்களை வழிபடக்கூடாது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று தைரியமாய் அறிவுரை கூறினதான தெய்வ மனிதன். இன்னும் நாம் இவரை குறித்து தியானிக்கும் போது எண்ணாகமம் 27 18வது வசனம். எண்ணாகமம் 27 18வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்று சொல்லுகிறார். இவர் ஆவியை பெற்றவர், ஆவியினாலே வாழ்ந்தவர். பழைய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதனாலே தைரியமாக தேவனை சேவிக்க நேர்ந்தது. இன்னும் யோசுவாவிடத்திலே காணப்பட்ட குணம் உண்மையுள்ள மனிதர். இயேசுவை குறித்து நாம் தியானிக்கும் போதும் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். அவர் உண்மையுள்ள சாட்சி, வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளில் அனைத்திலும் உண்மை உள்ளவர். யோசுவாவின் வாழ்க்கையிலும் உண்மையை காத்தவர். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற காரியங்களிலே பொறுப்பாய் செயல்படுவதற்கு உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மோசே கட்டளையிட்டபடியெல்லாம் செய்ய கவனமாய் உண்மையாய் செயல்பட்டார். இன்னும் அடுத்தபடியாக நாம் யோசுவாவை பற்றி தியானிக்கும் போது தேவனுக்கு பணிவாய் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர். உத்தமமாய் கர்த்தரை சேவிக்குவதற்கு தான் சேவித்தது மட்டுமல்ல, ஜனங்களுக்கு போதித்தவர். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 23, 24 அதிகாரங்களிலே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், கர்த்தரையே சேவிக்க வேண்டும். மோசே கற்பித்த பிரமாணங்களில் ஒன்றும் விட்டு விலகக்கூடாது. கர்த்தர் ஒருவரே கர்த்தர், விக்கிரக வழிபாடு கூடாது. கர்த்தர் சொல்லி இருக்கிறவைகளில் கவனமாய் வாழ வேண்டும் என்று தேவன் மோசேக்கு கற்பித்ததை யோசுவாவுக்கு கற்பித்தார். யோசுவா ஒன்றும் விடாமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதை ஜனங்களுக்கு அறிவித்தார். அதில் 24ஆம் அதிகாரம், உபாகமம் 24ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 24 13. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள்? அடுத்த கடைசியில் வாசிக்கிறேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று உறுதியாய் ஜனங்களுக்கு போதித்தார். போதித்த அனைத்து வார்த்தைகளும் இந்த யோசுவாவின் புஸ்தகம் 23, 24 அதிகாரங்களிலே சொல்லப்படுகிறது. அதை கேட்ட ஜனங்கள் தைரியமடைந்து நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் என்று உறுதி கொண்டார்கள். அதை தொடர்ந்து யோசுவா அவருடைய மரணம் சொல்லப்படுகிறது. தன்னுடைய 110வது வயதில் இறந்து போகிறார். அவர் இறந்து போன பின்பும் யோசுவாவின் வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்தி இஸ்ரவேலர் பல காலம் அதை கைக்கொண்டார்கள் என்று பிந்திய வசனங்களிலே பார்க்கிறோம். இப்படி யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்த ஜனங்கள், யோசுவா கர்த்தருக்கு பயந்து செய்த செயல்கள், இதுபோல கர்த்தர் நமக்கு அநேக குணாதிசயங்களை தந்திருக்கிறார். இந்த குணாதிசயங்கள் நம்மிலிருந்து வெளிப்படும் போது நமக்கு இந்த உலகத்திலே பாராட்டுதலோ நல் வார்த்தைகளோ கேட்க முடியாது. ஆனால் கர்த்தர் நம்ம
உண்மையை, அர்ப்பணிப்பை, கீழ்ப்படிதலை, விசுவாசத்தை அனைத்தையும் கர்த்தர் கவனிக்கிறார். விசுவாசித்து செயல்படுகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறவராயிருக்கிறார். யோசுவாவை கர்த்தர் பயன்படுத்தினார். இதுபோல நம்முடைய வாழ்வில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற குணாதிசயங்கள் விலையேற பெற்றது. நாம் கர்த்தருக்கு முன்பாக விலையேற பெற்றவர்கள். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக மிக விசேஷித்தது. ஆகையினாலே கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே நல்ல ஆழ்ந்த விருப்பங்களை தரும்போது அவைகளை பிடித்து கொண்டு கர்த்தருக்காக செயல்பட தைரியம் கொள்ள வேண்டும். அது இப்படி செய் அப்படி செய்ய என்று சொல்வதற்கு சில வேளை சந்தர்ப்பம் வாய்க்காமல் இருக்கலாம். கர்த்தர் இதை சொல்லுகிறார் என்ற தைரியம், அதுதான் யோசுவாவும் காலேபும் செய்தது. அந்த யோசுவாவும் இதிலே தைரியமாய் செயல்பட்டார். தலைமைத்துவ பண்புகளிலே எத்தனையோ யுத்தங்கள் வந்தது. எல்லா யுத்தங்களிலும் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தருடைய நடத்துதல்படி ஜெயம் பெற்று ஜனங்களை ஜெயத்தின் பாதையில் நடத்தினார். இதுபோல நம்மை சார்ந்தவர்கள் அனைத்தையும், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வேலை ஸ்தலங்களில் இருக்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மை உண்மையுள்ள சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. எங்களை காண்கிற கர்த்தருக்கு முன்பாக எங்களை பணிவாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இவர்களுடைய வாழ்க்கை, இவர்களுடைய குடும்பம், இவருடைய பிள்ளைகள், உறவினர்கள், இவர்கள் செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்கள் வெற்றியாய் காணப்பட சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். இன்றைய தியானித்த வசனங்களின்படி நல்ல குணாதிசயங்களை கர்த்தர் விரும்புகிறபடி கர்த்தருடைய நாமத்தினாலே பயன்படுத்துவதற்கு தேவன் கிருபை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனால் எல்லாம் கூடும் என்று அதைரியமான சூழ்நிலைகளிலும் தைரியம் கொண்டு நிற்கத்தக்கதாக பலப்படுத்துகிற தேவனை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே, எங்கள் ஜனங்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம். எங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்தியா கிறிஸ்தவ நாடாக மாற்றப்படும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்ளாதிருக்கிற இடங்களிலெல்லாம் அறியப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இமாலய மலைப்பகுதிகளிலே இயேசுவை அறியப்படாத ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்களும் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அதுபோல் பல திருமணங்கள் பண்ணி கொலையை குறித்த கவனம் இல்லாமல், அதனுடைய அகோர தன்மைகளை உணராமல் கொலை செய்கிறவர்களை ஆண்டவரே அந்த மனப்பான்மையிலிருந்து விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, உலக நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எருசலேமுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். யூதர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கடந்த நாட்களிலே அந்த மனிதன் இறந்ததன் மூலமாக கர்த்தருடைய